கண்டு கொண்டேன் படத்தில் வந்து அஜித் வந்து அவருக்கே பேர் தப்பு தான். ஐஸ்வர்யா ராய்க்கு யாரான்னு பார்த்தா அப்பாஸ்ன்னு ஒன்று எல்லா மூக்கு வாயிலெலாம் புகைலாம் வர ஆரம்பிச்சுது. அப்பாஸுக்கே பெரிய பெருமையாக இருந்தது. பல பேட்டிகளில் வந்து அதெல்லாம் கூட சொல்லியிருந்தார். உங்களுக்கு வந்து ரஜினியை வந்து விஜயை வந்து கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அந்த கருப்பு தான். நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காங்க, அப்பல இவர் நம்ம ஆள் மாதிரி இருக்காரு அப்படின்ற ஒரு இதுதான். அப்பாஸோடைய பூர்வீகம் வந்து சொந்த ஊர் வந்து கொல்கட்டா. பாம்பேயில் வந்து ஒரு பெரிய மாடலாக வளர்ந்துக்கிட்டு வந்த சமயம் ஒரு டெஸ்ட் ரூட் எடுத்து பார்த்தோன்னே சரியாக இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லி காதல் தேசத்துக்குள்ளே இவர் கனெக்ட் உள்ளே வந்தார். குறிப்பாக வந்து இந்த கல்லூரி மாணவிகிட்ட பெரிய அளவில் அந்த படம் வரவேற்பு பெற்றவுடனே அப்பாஸ் மீது தான் அத்தனை கவனமும் போயிடுச்சு. சினிமா தான் ஓவர் நைட்டில் ஒருத்தனை எங்கே வேணாலும் கொண்டு போகிறதுக்கு இதுதான் வந்து. மூணாவது நாள் அப்பாஸாவது டப்பாஸாவதுன்னு சொன்னவங்களாம் கட் பண்ணிங்கன்னா அப்பாஸ் தங்கியிருந்த வீட்டு முன்னாடி அப்படி ஒரு கூட்டம். ஒரு படம் இட்டானா போதும், வாசல் முன்னாடி கதை சொல்கிறதுக்கு ஒரு 100 பேர், படம் தயாரிக்கிறதுக்கு ஒரு 200 பேர்னு வந்து நின்றுடுவாங்க. படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டார் அப்பாஸ். அன்றைக்கி வந்து பெரும் பீக்கில் உள்ள நடிகர் அப்பாஸ் தான் வந்து. கரெக்டான கதை தேர்வு வர்றதெல்லாம் வாங்கி அட்வான்ஸை வாங்கி போட்டுன்னு கதையை கேட்காம வந்தேன். அப்படி கதை கேட்கறதுக்கான ஆள் வேணும். வரவங்க பூரா நமக்கு வந்து வராங்க அப்படின்னு ஒரு பெரும் மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. இவரெல்லாம் இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. காதல் தேசம்லாம் இப்படி வந்து கொண்டாடுவாங்கன்னு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அதாவது பொன்னான வாய்ப்புன்னு வாங்க இல்லைங்களா, அது மாதிரி பொன்னான வாய்ப்பு வந்து ஒரு வாய்ப்பு வந்தது வந்து ஜீன்ஸ் படம். அந்த படத்தில் இவர் வந்து நடிக்க வேண்டியது. கால் ஷீட்லாம் புல் 3 வருஷத்துக்கு இங்கே தலையை வச்சே படுக்க முடியாதுன்ட்டு அவரை விரட்டி விட்டாங்க. அது அப்பாஸே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், என் வீழ்ச்சிக்கு அந்த மேனேஜரும் ஒரு காரணம் அப்படின்னாரு. ஃபாசில் இயக்கத்தில் காதலுக்கு மரியாதை, பகத் ஃபாசிலோட அப்பா. அந்த படத்தினுடைய வெற்றி என்னன்னு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாஸை மனசில் வச்சு தான் அந்த கதையை ஓகே பண்ணி அதே போல் தான் அந்த மேனேஜர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவரும் சார் 18 படம் இருக்குது, இப்போலாம் வந்து நெருங்க முடியாது, சரி உடியா அப்படின்ட்டு அது வந்து விஜய்க்கு போய் ஒரு மாஸ் வெற்றியாகி இன்றைக்கி எவர்கிரீன் மூவி. அந்த 18 படத்தில் ஒரு 2 படம் ரிலீஸ் ஆச்சு அப்பாஸுக்கு. அட்டர் ஃப்ளாப் அந்த படம், வரலாறு காணாத ஃப்ளாப். என்னாங்க தெரியுங்களா, மீதி 16 படங்களுடைய ப்ரொடியூசர் இருக்காங்கள மொத்த பேரும் வரிசையாக வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான், என் அட்வான்ஸை திருப்பி கொடுன்னு. ஓவர் நைட்டில் 0. பார்த்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. படங்கள் வந்தது அப்பாஸுக்கு வந்து. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவர் போய் கிடைக்கிற படத்தில் நடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. நடித்தார், என்னென்னவோ படங்கள்லாம் நடித்தார், தெலுங்கில் நடித்தார், மலையாளத்தில் நடித்தாப்புல. இன்னொரு விஷயம் என்னென்னா அப்பாஸ் எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கனெக்ட் ஆகலை. என்னடா அது ஏதோ சேட்டு பையன் மாதிரி இருக்காப்புல, அதுவும் ஒரு பெரிய மைனஸ் ஆகி எப்படி ஒரு ரசிகர்கள் வந்தாங்களோ அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்த உடனே கிடைக்கிற படத்தை பண்ணுவோன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாப்புல அப்பாஸ் வந்து.